சோறாக்கணும் சோறாக்கணும் தெரியாது உன்னை. உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சாரதா, என்னம்மா என்னாச்சு? அம்மா அப்பா விளையாட்டு அடிச்சுட்டான். ஏண்டா அடிச்சுட்டீங்க? புருஷன் பொண்டாட்டி அடிக்கணும்னு அதனாலதான் அடிச்சேன். புருஷன் பொண்டாட்டி அடிக்கணும்னு யார் சொன்னா? நம்ம தெருவுல எல்லாரும் அப்படிதான் டீச்சர். பாரு சீனு, உனக்கு சோறாக்கி தினம் ஊட்டி விட்டு சந்தோஷப்படுத்துறது யாரு? அம்மா. அம்மா. உன்னை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது யாரு? அம்மா. அம்மா. அம்மானாலும் பொண்ணுதான், சாரதானாலும் பொண்ணுதான். ஆம்பளைங்க சேலை கட்டவங்கள கௌரவிக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கிறது தப்பு இல்ல? தப்புதான். குட். சாரதா, பூங்காற்று நீதானோ தென்பாண்டி செந்தமிழோடு சந்தங்கள் சிந்து பாடும். பூங்காற்று நீதானோ தேனொழுகும் பூவழகே ஏனோ நீ அழுகின்றாய். தினந்தோறும் ஒளி வீசும் நிலவே நீ அழலாமா? எட்டிக்கும் பேரெடுத்து பூச்சூட வாராயம்மா. பூங்காற்று நீதானோ தென்பாண்டி செந்தமிழோடு சந்தங்கள் சிந்து பாடும். பூங்காற்று நீதானோ. செல்லம்மா, ஏ செல்லம்மா, உன் புக்ஸ் ரெடி? இதோ வந்துட்டேனா. அப்பா அண்ணா, நடமாடும் லைப்ரரினா அது ஒன்னதான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். வரட்டுமா? அம்மா தர்மம் போடுங்க அம்மா. என்ன வேதாந்தையா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன தம்பி, ஊரு நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். ஹாய் வசந்தி, மதுரையில இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? மேரேஜ் செட்டில் ஆயிடுச்சா? இல்லண்ணா, வந்த மடையனுக்கு காஷ்மீர்ல 6 ஏக்கர் ஆப்பிள் தோட்டம், ஊட்டி மலையில ஒரு வீடு வேணுமா. நல்ல காலம். மெரினா பீச்சே எனக்கு எழுதி வையன்னு கேட்கலையே. அப்பா 2 கிலோ முத்து வந்துருச்சு. எப்போ? நீ சிரிக்கும் போது. மறுபடியும் சிரிக்கிட்ட 2 கிலோ பவளங்கள் உதிரும். வேண்டாமா, என்னால அதை பொறுக்க முடியாது. பாரு ராஜா, தினமும் 2 பேரும் இப்படியே வந்துட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி, உனக்கு அது கஷ்டமா இருந்தா நாளையில இருந்து வரல. ராஜா, நான் அப்படி சொல்லுங்க. பின்ன சர்வே மகிழா ஜனா சுகினோ பவந்து. உட்காருங்கம்மா. எடுத்துங்க. இவங்க என் மனைவி, பேரு மாலா. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இவங்க என் பிள்ளைங்க சத்தியமூர்த்தி, ராதாகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். ஆஹா, உங்க பிள்ளைங்களுக்கு கூட தேச தலைவர்கள் பேரு வச்சிருக்கீங்கன்னா நான் உங்க தேசபக்தியை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காகத்தான் மதிப்புக்குரிய உங்க கையால எங்க பெண்கள் மன்றத்துல கஸ்தூரிபாய் சலதர்ப்பு விழா நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நல்லது. விழா எப்போ வச்சிருக்கீங்க? இந்த மாசம் 14ஆம் தேதிங்க. மன்னிக்கணும், அந்த தேதியில தான் என் மனைவிக்கு பிறந்த நாள். அவ என் மனைவிங்கிறதுக்காக நான் சொல்லல, அவளும் ஒரு பெண். எத்தனையோ பெண்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் பாடுபடுறேன்னா அந்த ஒரே ஒரு நாள்லயாவது அவ கூட இருந்து அவ மனசை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்போ ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்கு சௌகரியமான டேட் எப்போன்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா அன்னைக்கு எங்க ஃபங்க்ஷனை நாங்க வச்சுக்கிறோம். சரி. வணக்கங்க. போயிட்டு வரேங்க. எனக்கு அடிக்கிறீங்க.
ஆம்பளைங்க முன்னால முந்தான நழுவுறது கூட தெரியாத அளவுக்கு மயக்கத்துல இருக்கியா? வந்தவங்களுக்கு காப்பி கொடுக்கறதுக்கு வந்தியா இல்ல உன் செக்ஸ காட்டுறதுக்கு வந்தியாடி? ஏண்ணி என் அண்ணன் பெண்ணினத்துக்கு ஏதோ சன்மானம் செஞ்சிருக்காரு போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எனக்கு தெரியும் அண்ணி. தாலி கட்டுறப்போ வரதட்சணை கொடுமையில அழறது, யாருக்காகவும் விழாதபடி கெட்டி மேளம் குட்டி கல்யாணத்தை நடத்துற மாதிரி டேப் ரெக்கார்டர்ல பாட்டு சத்தம் கேட்கும் போதே இதுக்கு முன்னால இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும் அண்ணி. அம்மா பாரதி, பிரம்மதேவன் செஞ்ச அநியாயத்துக்கு நாமெல்லாம் சாட்சியா இருக்கோம். கஷ்டப்படுறதுக்குனே பிறந்திருக்கிறோம். புருஷன் வந்து காலால உதைச்சாலும் பிஞ்ச செருப்பால அடிச்சாலும் சகிச்சு பொறுமையா இருக்கணுங்கிறது சாபக்கேடுமா. அர்த்தமில்லாத நம்ம சகிப்பு பொறுமை எப்போ நம்மள அடிமைகளாத்தான் வச்சிருக்கோம். காலால உதைச்சா தூசி கூட மேல பறந்து கண்ணுல இருந்து தண்ணியை வர வைக்கிறே. பிஎஸ்சி படிச்ச நீ அந்த தூசியை விட கேவலமா போயிட்டியா நீ? ஒரு தடவை நீ எதிர்த்து முறைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? வேண்டாமா வேண்டாம். இந்த தேசத்துல பிறந்த பத்தினிகளுக்கு வந்த விதி அம்மா, விதி. புடிச்சுக்கம்மா. என்னம்மா கனகா, குடத்துக்கு 4 கொடுக்குற? நேத்து பிடிச்ச குடத்தை விட இல்ல 10 சொம்பு ஜாஸ்தி பிடிக்கும். இன்னும் 10 காசு கொடு. அட நான் என்ன கொடுக்காம போயிடுவேன்? இந்த ஊர்லயே உன் வீட்டு குழாயில தான் தண்ணி வருது. அதான் நீ தண்ணியை பெட்ரோல் மாதிரி விக்கிற. பாத்துக்கா குடத்தை. ஐயோ பார்த்தாலே தெரியுது. அது இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை டிவியில எம்ஜிஆர் நடிச்ச சினிமா தவறாம வந்துடு. குழந்தைங்களுக்கு பாதி டிக்கெட். சரி. வேலை வெட்டி இல்லைன்னா பொண்டாட்டி தான் 4 காசு சம்பாதிக்கணும். என் தலை எழுத்து. வாரமான 8 பிளேடு வாங்கி சரைக்கிறத தவிர உருப்படியா வேற வேலை என்னையா செய்யற? சிச்சி, வெக்கம் கெட்ட ஜென்மம். சமைஞ்ச பொண்ணு வீட்டுல இருக்கு. லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அண்ணன் தெரு தெருவா சுத்துறான். ஏயா நான் சொல்றது காதுல விழுதா? என்ன இருந்தாலும் நான் சித்தி தானே. என் பொண்ணுக்கு நானே கஷ்டப்பட்டு வரதட்சணை கொடுத்து கட்டி கொடுக்கட்டுமேங்கிற எண்ணம். பாத்தீங்களா பாத்தீங்களா, கழுத கத்துட்டோம்னா அவன் பாட்டுக்கு போறான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. தொழுவத்துல சாணமும் வாசல்ல தொடப்பமும், வீட்டுல நீயும் ஒண்ணுதான். தண்டா சோறு. நரசிம்மா, ராகவா, வேலம்மா, அஸ்தான், தேவகர், கண்ணம்மா, வீரையா, பிச்சாண்டி, பிளேடு, பக்கிரு, பந்தரு, வாங்கடா வாங்கு. பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வாத்தியாரம்மா வர்றாங்க. வாங்கடா வாங்கு, சீக்கிரம் வாங்கடா வாங்கு. வாங்கம்மா. வணக்கம். 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 உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சுல? நீங்க 2 வாரம் கஷ்டப்பட்டு படிச்சா பேப்பர் கூட படிக்கலாம். அட பேப்பர் இருக்குமா? அதுல வெறும் அரசியலும் ஜாக்கிரதையும் தான் இருக்கும். பேசாம ராமாயணம் மகாபாரதத்தை சொல்லுதாய. சரி, இன்னைக்கு கசட தப்பற சொல்லி கொடுக்குறேன். நில்லுங்க. நீயும் படிக்க போறியா? பின்ன உனக்கு என்ன வேணும்? எனக்கு எனக்கு சொல்லு, என்ன வேணும்? நீ ஒரு மூத்தங்களுக்கு. ஐயோ, உனக்கு இன்னைக்கு போராத காலண்டா. அந்த அம்மாவை என்ன வார்த்தை கேட்ட? என் வயசுல நெருப்பள்ளி போட்டுட்டியடா. அழிவு வந்து கொடுத்து, இந்த கலியுகத்துக்கே அழிவு வந்து கொடுத்து. அம்மா பாரதி, இனிமே இந்த சேரி பக்கம் வந்துடாதே. போயிடுமா, போயிடு. அம்மா, உன் மேல கல்லு பட்டாலும் அடுத்தவன் சொல்லப்பட்டாலும் நம்ம மனசு தாங்காது. அரே பத்மா, தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். அவன் நிஜமாவே பயம் இல்லாம தன் மனசுல உள்ள உண்மையை வெளியே சொன்னான். அது ஒண்ணு தப்பு இல்லையே. கரண்ட், நிஜமாவே நான் உனக்கு முத்தம் கொடுக்கணுங்கிறியா? அப்ப நீ படிப்பியா? முத்தம் கொடுத்தா படிக்கிறேன். சரி, உன் ஆசையை தீர்த்து வைக்கிறேன். வா. நாத்து அடிக்குது உன்கிட்டதான். உன் சட்டை, உன் முடி, சாராய நாத்து அடிக்கிற உன் வாயி, குளிக்காத உன் உடம்பு, இதெல்லாம் பார்த்து எனக்கு அசிங்கமா இருக்கு.
ஒரு பொண்ணால இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா சொல்லு? என்ன அப்படி பாக்குற? நான் நிஜத்தை தானே சொன்னேன். நீ குளிச்சுட்டு சுத்தமா வந்திருந்தா முத்தம் கொடுத்துருப்பேன். இப்போ எப்படி? ஒரு வேலை செய். என்னது? நாளைக்கு நீ சாராயம் குடிக்காம சுத்தமா குளிச்சுட்டு வந்தா முத்தம் தரேன். ஓகே? வார்த்தை மாத்த கூடாது. அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. ஏமா உன் வயிற்று பார்த்தா இங்கே பெற்றுட போல இருக்கு. இப்படி சினிமா கேக்குதா உனக்கு? என்ன செய்யறது? இது ஒரு நோய்மா. பிரசவத்துக்கு முன்னால தெலுங்கு சினிமா பாக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த டாக்டர் மருந்து முழுங்க சொல்லுவா, மாத்திரை முழுங்க சொல்லுவா. சினிமா பார்க்க சொன்னா? ஆமாமா, விவஸ்தை கெட்ட டாக்டர். தெலுங்கு சினிமா பார்த்தா வயிற்றுல இருக்கிற குழந்தை அசைஞ்சி சுகப்பிரசவம் ஆவோன்னாரு. அம்மா அம்மா, நகைங்கெல்லாம் ஜாக்கிரதமா, அங்கங்க திருடங்க நிறைய இருக்காங்க. முந்தா நாள் என்னோட 4 பவுன் செயின் போயிடுச்சுமா. போங்க சீக்கிரம் போங்க. அப்பாடி டிக்கெட் கிடைக்காது. உன் சங்கிலிங்க. ஆமா, உன் செயின் காணுமே. ஐயோ என்னடா அது? இவ்வளவு நேரம் லேசா இருந்தது, இப்ப திடீர்னு வெயிட் ஆயிடுச்சு. அட, எவனாவது நமக்கு வேண்டாதவன் நவரக்கூடாதுன்னு வண்டிக்கு மந்திரம் போட்டானா? கரெக்டா தானே இருக்கு. வா, வெளியே வா. அம்மாடி, எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. எங்க அப்பா ஒரு பொறுக்கி பயலுக்கு எனக்கு கட்டி கொடுக்க பார்த்தா, அதான் நான் இங்க ஓடி வந்துட்டேன். யாராவது பார்க்க போறாங்க. கதவை மூடு. அந்த மாப்பிள்ள நல்லதா இல்ல. ஓஹோ, ஐ சி. வா 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 வா. ஆமா, கல்யாணம் ஆகலன்னு சொன்னியே, அப்புறம் வயர் மட்டும் எப்படி? இதா? அதான். இது இது உன் கேஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சு. நட ஸ்டேஷனுக்கு. கிருஷ்ண பரமாத்மா அவர் அங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. உன்னை பார்த்தா அழைச்சிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? சுகப்பிரசவம் பாக்குறதுக்கு. வா. இந்த பொண்ணு சினிமா தியேட்டர்ல திருட்டுத்தனம் செஞ்சா பிடிச்சு நான் இங்க கொண்டு வந்தேன். ஷட் அப். நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சேலம் சின்னசாமி ஒரு பொறுப்புள்ள கவர்மெண்ட் அதிகாரி, தெரியுமா? தெரியும். அவரை நீ அடிச்சது கவர்மெண்ட்டையே அடிச்ச மாதிரி. கவர்மெண்ட் இல்ல சார், முனிசிபாலிட்டியே. தெரியா? தெரிஞ்சிருந்தா அவர் மேல ஏன் கை வச்ச? காலையே வைக்கணும்னு நினைச்சேன். அதான் ஏன்னு கேக்குறாரு. சார், அவர் தான் சைடுல கவனினாரு, கவனிச்சு அதுல தப்பு என்ன இருக்கு சார்? சைடுல கவனினா அது கிரீக்க பாஷை. அத தனியா சொல்லணும். உள்ள வாங்க, விலாவரியா வளர்க்கிறேன். சைடுல கவனிக்கிறதுன்னா கிரீக்க பாஷையில இதான். ஓ, லஞ்சமா? போலீஸ் மரியாதை என்னன்னு தெரியுமா? தெரியாத. கண்ட இடத்துல கைய நீட்டினா எங்க ஒரு கை நீட்டுங்க பாக்க. இது போலீஸ் தர மரியாதை. குறுக்கு வழியில காசு சேர்க்க நினைச்சா இதுவும் நாங்க தர மரியாதை. தர்மத்துக்கு கோபம் வந்துச்சுன்னா ஐயோ, வேணாங்க வேணாங்க. இந்த மரியாதையே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ராஸ்கல், மறுபடியும் இந்த மாதிரி வேலை செய்ய நினைச்ச கழுத்த அமுக்கி இடுப்புல அருணா கேட்டிருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டேன்னு சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. உன் பேர் என்ன? ஜானகின்னு சொல்லுவாங்க. எத்தனை மாசம்? ஆம்பளை டாக்டர் கேட்டா 6 மாசம்ங்கறாரு. பொம்பளை டாக்டர் கேட்டா 9 மாசம்ங்கறாங்க. என் புருஷன் வந்து 12 மாசமா நான் ஊர்லயே இல்லையே, எத்தனை மாசம் கேட்டா எனக்கு எப்படி தெரியும்ங்கறாரு. கான்ஸ்டபிள்னா அம்மா, டைம் என்ன ஆச்சு? 9. அம்மா, மறந்தே போச்சே. 9 மணிக்கு இடுப்பலி வரோம் நாங்க. அம்மா, வந்துடுச்சே. அம்மா, தாங்க முடியலையே. அம்மா, ஐயா, அண்ணா, நான் வரேன். இல்ல ராமையா, போமா. அங்கங்க, பிரசவ மாத்த அனுப்பிச்சு வைக்கிறேன். கிச்சன் கூட பிறந்தாரு, உன் குழந்தையும் தெரிஞ்சே பிறந்தா. வா, போன. விடு. விடு. சொல்லுங்க, விடு. அண்ணா,
அம்மா தாலிக்கொடி காசு மாலை வாட்சி பெருமாளே பேப்பரக்காரர் எழுது சார் இவ்வளவு கவனிக்கலன்னா கோவை எக்ஸ்பிரஸை வயிற்றுக்குள்ள வச்சு கட்டிருப்பா சார் நட திருட்டு என்ன இதெல்லாம் வாய் திறக்க மாட்ட? நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துட்டு மனசு துணிஞ்சு திருட்டுத்தனம் செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏழைங்களுக்கு வெக்க நாடும் சோறு போடாது சாமி. பொழைப்புக்காக கெட்டு போக தேவையில்லை. ரத்தத்தை ஆவியாக்கி ரோட்ல வண்டி இழுத்து கஷ்டப்பட்டு பொழைக்கிற மனுஷங்க மத்தியில திருட்டுத்தனம் செஞ்சு பொழைக்கிறத விட செத்து போறது மேலுமா? மன்னிச்சிடுங்க சாமி, வயிற்று பொழுப்புக்காக ஒரு முறை திருடினேன். அப்புறம் போலீஸ்காரங்க ஏதாவது ஒரு கேஸுக்காக என்ன திருடி ஆக்குவாங்க. உங்க மனசு எந்த போலீஸ்காரங்க கிட்ட இல்ல சாமி. நான் சொன்னதை மறக்காம நீ எப்பவும் கடைபிடிச்சுனா நீ உன் சொந்த கால்ல நின்னு நியாயமா வாழறதுக்கு உனக்கு நான் பேங்க் லோன் வாங்கி தரேன். திருடர்களுக்கு லோன் வாங்கி தர்றதா? நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா, நியூசென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. No, this is sense of India, essence of Tamil Nadu. இதோ பாருங்க மிஸ்டர் ராமலிங்கம், ஜானகிக்கு தர பேங்க் லோனுக்கு நீங்க கேரண்டி கையெழுத்து போடணும். என் உயிரை போனாலும் போட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் நீங்க எங்க இருந்து ஒத்துக்க போறீங்க? ராஜா சார், நீ சரி பண்றியா இல்ல நான் சரி பண்ணட்டுமா? நான் ரெடி சார். ஐயோ சார், நான் கையெழுத்து போடுறேன். That's good. வாங்கிக்கமா. சார், எல்லோரும் நல்லா சுபிக்ஷமா இருக்கணும். மகாஜனங்களே, நரிகள் ஆட்டு மந்தையை தேடும், நாய்களோ எலும்பு துண்டை தேடும், போலீஸோ திருடர்கள் ஜேப்பை தேடும் என்கிற அந்த தத்துவத்தை நம்ம எஸ்ஐ பொய்யின் நிரூபிச்சுட்டார். எப்படிங்களா? என் விஷயத்துக்கு வாங்குவோம். பிறந்த நாள் விழாவுக்கு போனா அங்குள்ள பரிசு பொருட்களை அமைக்கிடுவேன். திருமணத்துக்கு போனா தாலியையே அபேஸ் பண்ணிடுவேன். ஒரு நாள் வெங்கடேச பெருமாள் உண்டு இல்ல, சில்லறையை திருடன நீ சொன்னான். அப்படிப்பட்ட நேக்கு பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து ஹோட்டல் வச்சு பொழிச்சுக்கோன்னு உதவி செஞ்சார். அதே போல முன்னெல்லாம் அந்த மஸ்தான் பாய், அப்பேற்பட்ட இந்த மஸ்தான் பாய் செய்கிற பூட்டிருப்பேர் தொழிலும், பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டைகளை அவிழ்த்த பிளேடு பக்கரி ஓட்டுற ரிக்ஷா, அதெல்லாம் எதுக்கு? நம்ம ஆல் இந்தியா பெண் கேடி ஜானகிராணி செய்கிற இந்த அழகான தேங்காய் வியாபாரம், இதெல்லாம் யாருடைய கருணை? எல்லாம் நம்ம எஸ்ஐ தம்பி கருணைதான். நானும் பாக்கெட் அடிச்சிருந்தா எனக்கும் ஒரு கடை வச்சு கொடுத்துருப்பாங்க. நியூசென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு சமமானவங்க. புரிஞ்சுதா? சொல்லுங்க. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு சமமானவங்க. நிஜமா நீதானா? எவ்வளவு மாறி போயிட்டேன். பரவாயில்ல, சொன்னபடி நடந்துக்கிட்டியே. இனிமே நீயும் சொன்னதை காப்பாத்துவல்ல? கண்டிப்பா. அந்த தாயை கொச்சப்படுத்தினா உன் வாழ்க்கைய நாசமா போயிடுண்டா. மரியம்மா, இது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. இதுல நீங்க யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. வா கரண்ட், வா. சொன்னது நினைவிருக்கா? படிப்பா முத்தத்துக்கு ஒரு வார்த்தை. நான் ரெடி. நானும் ரெடி. அம்மா, இத்தனை பேருக்கு மத்தியில வெக்கமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? 2 பேரும் கண்ணு மூடிக்குவோம். அப்ப இருட்டாயிடும். வெக்கத்தையும் மானத்தையும் விரட்டுறது இருட்டு தானே. கண்ணு முடிக்க. அம்மா, ஆமாண்டா, அம்மா தாண்டா, பொம்பளை தாண்டா. இன்னும் ஏதாவது ஆசை இருந்தா தீர்த்துக்கடா வெக்கம் கட்ட நாயே. காமவரி பிடிச்சவன் அவனுக்கு ஏதுங்க வெக்கமானா?
தாய்க்கு தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாதவன் நோக்கு சொறி நாய்க்கு என்னடா வித்தியாசம்? தனியனே, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கணுமா? போடா, போய் தூக்கு போட்டு சாவுடா. இந்த பூமிக்கு பாரமாவது குறையும். எனக்கு முத்தம் கொடுக்க 2 வினாடிகள் தான் நீ கண்ணை மூடன. இருட்டுல முத்தமிட்டது பெத்த தாயா இல்ல நீ ஆசைப்பட்ட பொண்ணாங்கிற வித்தியாசமே உனக்கு தெரியாம போச்சு. இருட்டுல வாழற வாழ்க்கைக்கு விவசாயே இருக்காது, தாய் தங்கச்சிங்கிற வித்தியாசமும் தெரியாது. அது மிருக வாழ்க்கை. அந்த மிருக வாழ்வுல இருந்து நீ விடுபட்டு வாழணும்னா முதல்ல மனுஷனா வாழணும். அதுக்கு கல்வி தேவை. நீ கத்துக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு தீபமா வந்து உனக்கு வழிகாட்டும். அதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? அம்மா கரண்டே வேணுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு வேணுமா? அந்த படிப்பை எனக்கு சொல்லி கொடுங்கம்மா. சொல்லிப்பா. அண்ணி, எந்த குளிர்ல பிள்ளைகளை வெளியே படுக்க வச்சிருக்கீங்களே? அப்படி ஒண்ணும் குளிரலம்மா, உள்ள வேர்த்து கொட்டுது, அதனாலதான். நீ கூட இங்கேயே குழந்தைகிட்ட படுத்துக்கமா. அம்மா பாரதி. அண்ணி, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. பாரதி, ஏ எதுக்கு கூச்சல் போடுற? படுக்க ஏரியில நீ செஞ்சுட்டு இருக்கிற மகிழாஜன சேவை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கோவமா? வாய மூடு. வரக்கூடாத இடத்துக்கு வந்ததும் இல்லாம கூட பிறந்தவங்கிட்டே அசிங்கமா வேற பேசுறியா? அசிங்கமா? கத்துன பொண்டாட்டியும் பெத்த பிள்ளைகளையும் வெளியில காவலுக்கு நிக்க வச்சுட்டு வாடகைக்கு கொண்டு வந்த ஒருத்தியோட ஆசையை தீக்கிற உனக்கு அசிங்கம்னா என்னன்னு தெரியுமா? பட்ட பகல்ல வெட்ட வெளியில ஒண்ணு சேர்ற நாய்க்கு உனக்கு என்ன வித்தியாசம்? வாய மூடு. பொன்னழகே பூவழகே ஏனோ நீ அழுகின்றாய், தினந்தோறும் மனம் வீசும் மலரே நீ வருந்தாதே, எத்திக்கும் வேறுத்து பூச்சூட வாராயம்மா, பூங்காற்று நீதானோ. யாரெல்லாம் புன்னகை வீசும் கண்ணே என் சொந்தமே, பூங்காற்று நீதானோ. கண்ணே என் கண்ணல்ல கண்ணீரும் நிற்காதா, கவலைகள் தரை மறந்து செவ்வாயும் சிரிக்காதா, நிலவுக்கு திரையிட்டால் நிலமெங்கும் வருந்தாதா, தாயுள்ளம் துயர்ந்தால் பிள்ளை முகம் வாடாதா, பனிமூட்டம் விலகாதா, பூந்தோட்டம் சிரிக்காதா, பனிமூட்டம் விலகாதா, பூந்தோட்டம் சிரிக்காதா, இனி இங்கு நீ வேறு என் நெஞ்சம் நீதானே. இங்கு இரவும் பகலும் உலகின் இயற்கை தாங்கிரும் உள்ளம் தான் வேண்டும், தங்கமே வாராயோ, செந்தூர தொட்டு வச்சு சிங்கார எட்டு வச்சு தங்கமே வாராயோ.
பார்வை பொது வேகம் ஊட்டட்டும் உன் தோளில் நியாயங்கள் இளைப்பாரி போகட்டும் வஞ்சகரின் வெல்லுடைக்கும் காண்டீபம் நீதானே மாமதுரை தீயொரித்த கண்ணகியும் நீதானே புதுவேகம் புரிவாயே புகழ் மாலை பெறுவாயே புதுவேகம் புரிவாயே புகழ் மாலை பெறுவாயே விடியாத இருட்டை நீ வெளியேற்றும் மொழிதானே இந்த மக்களின் மனதில் தினம் தினம் வாழும் பாரத பெண்ணும் நீதானே சீக்கிரம் கொண்டாங்க. என்ன நடந்துச்சு? லாரியில அடிபட்டுட்டாரு சாமி, நீங்க தான் காப்பாத்தணும். அட ரத்தம் நிறைய போயிடுச்சு. பேஷண்ட் பழைப்பானா இல்லையா சந்தேகமா இருக்கு. கத்தாதையா 1000 ரூபாய் கொடுத்தா பழைக்க வைக்கிறேன். 1000 ரூபாயா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் சாமி? நீ எங்க இருந்து திருட்டு வரையோ எனக்கு தெரியாது. பணம் கொடுத்தாதான் அவன் பேஷண்ட் பழைப்பா, இல்ல செத்து போயிடுவான். தர்மாஸ்பத்திரியில தர்மம் செத்து போயிடுச்சா சாமி? சாக போறது தர்மம் இல்லையா? உங்க பேஷண்ட் நிலைமை ரொம்ப மோசம் போயிட்டு இருக்கியா? சீக்கிரம் பணத்தை எடுங்கயா. பாடிய சவக்கடங்களை போடுங்க. 2000 ரூபாய் கொடுத்தா கொடுங்க. 2000 ரூபாய்? அது குறையாது. பிசாசு பிசாசு இல்லடா, 5 லட்சம் மக்களால் ஏக மனதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. இந்த உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ ஒட்டுப்பட்டி சௌடப்பன். எம்எல்ஏ சௌடப்பா சாரு? ஏண்டா தேசிய கொடியை வச்சு வாங்கின சுதந்திரத்தை ஒதுக்கிட்டு தேசத்தை ஆளாளுக்கு பங்கு போடுறீங்களா? கவர்மெண்ட் உன் ஆர்னமெண்டா? கான்ஸ்டிடியூஷன் உன் சொந்த இன்ஸ்டிடியூஷனா? ஃப்ரீடத்தை உன் குடவுன்ல ஸ்டாக் வச்சுக்கலாம்னு நினைச்சியா? அதனால உன் யோகியதைய கண்டுபிடிச்சு உன் அண்டர் கிரவுண்ட் விளையாட்டுக்கெல்லாம் கிரவுண்டே இல்லாம செய்யறதுக்கு தாண்டா நான் இந்த மாறு வேஷத்துல வந்தேன். சார், ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு தப்பு செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். வெளிநாட்டுல இருந்து வந்து சுரண்டவனை கூட மன்னிக்கலாம், ஆனா உள்நாட்டு பெருச்சாளிகளை மன்னிக்கவே கூடாது. நானும் உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கேன் சார். மக்களுக்கு மரியாதை கொடுக்கிறவராச்சும் நீங்க. மக்கள் என் உயிர், அவங்க முன்னேற்றம் என் லட்சியம். மக்கள் ஓட்டு என் பர்மனன்ட் சீட்டு. அப்பேற்பட்ட என் மக்களை கொள்ளையடிக்கிற ஒன்ன மன்னிக்கணுமா வீட்டுக்கு அனுப்பணுமாங்கிறது அசம்பிளில தெரியும். எம்எல்ஏ சௌடப்பா, எம்எல்ஏ சௌடப்பா, எம்எல்ஏ சௌடப்பா. வணக்கம். 10 அவதாரம் எடுத்த பகவான் பாவத்தை என்ன செஞ்சாரு? என்ன செய்ய முடிஞ்சது? ஒண்ணும் செய்ய முடியாம சும்மா இருக்காரு. அதனாலதான் இந்த சௌடப்பன் வேஷங்களை போட்டு பாவங்களை பயன்படுத்தி அவங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கான். என்ன டாக்டர்? தெரியாம ஒரே ஒரு தப்பு செஞ்சுட்டேன் சார். ஒரு தப்பா? அட பாவி, ஃபைல கொடு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மருந்தெல்லாம் ஓ மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருக்குன்னு சொல்றதுக்கு இந்த ஃபைல் சாட்சி. நெக்ஸ்ட், பிளட் பேங்க்ல இருந்து 640 பாட்டில்ஸ் ரத்தத்தை நீ ஒருத்தனே குடிச்சிருக்கேங்கிறத இந்த ஃபைல பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த ஃபைல் எல்லாம் உங்க ஊழலுக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு தடவை படிக்கவா? நீங்க மாண்புமிகு பிச்சைக்கார வேஷத்துல வந்து என் ஃபேக்டரியில பார்த்ததெல்லாம் திருட்டு சரக்கு தான் சார். ஒத்துக்கிறேன் சார். நீங்க மரியாதைக்குரிய ரிக்ஷாக்கார வேஷத்துல வந்து பார்த்து என் பிராந்தி ஷாப்புக்கு லைசன்ஸ் இல்லைங்கிறது உண்மைதான் சார். வெரி குட். ஒரு தடவை பெண் கெட்டா மீண்டும் பதிவிரதையாக முடியாது. ஆனா மக்கள் தலைவர்
எத்தனை தடவை எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா கெடுறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருவான். அதனால இந்த ஃபைல்கள்ல நீங்க அடிச்ச கொள்ள கணக்க பாருங்க. அதுல என் பங்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. என் பங்கு அப்போதைக்கு அப்போது எனக்கு நியாயமா சேரலன்னு வச்சுக்கங்க. நியாயமா சேரலன்னு வச்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் 6 ஆண்டு ஜெயில உட்கார்ந்து நெஞ்சுக்கு நீதி எழுதுற மாதிரி செஞ்சிருவேன். எஸ். என்ன போலீஸ்காரையா, இது என்னங்க அக்கறமா? அந்த அயோக்கிய பையன் இந்தி சினிமால வர வில்லன் மாதிரி பாஞ்சு போறான், பாத்துட்டு நிக்கிறீங்களா? கரண்ட் பாம்ப புடிச்சு சூப் போட்டு குடிப்பியா? போதை ஏறதுக்கு காப்பியில கஞ்சாவை போட்டு குடிப்பியா? அது போகட்டும், கக்கூசில உட்காந்து பக்கடா சாப்பிடுயோ. ஆனா இவன் எல்லாம் செய்வான். அவனுக்கு உண்மை டிராபிக் இல்ல, ராங் வே டிராபிக். இதெல்லாம் அவனுக்கு சகஜம். அதாவது எம்எல்ஏ உசிலம்பட்டி சௌடப்பனுக்கு சொந்த மச்சாங்காரன் இவனா. அவன் உண்மையான பேரு ஜெகன். ஆனா அவன் பேச்சு டேஞ்சரு, அவன் பார்வை டேஞ்சரு. அவனோட உறவு வச்சுக்கிட்டா டேஞ்சருக்கே டேஞ்சர். வியாபாரம் எப்படி இருக்கு ஜானகி? நல்லாவே இருக்குமா? உங்க எல்லாருடைய தைரியம் தான் இதுக்கு காரணம். நீயா? நான்தா பபிள் கம் பாரதி. என்ன அப்படி கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ எத்தனை தடவை சொல்றியோ நான் அத்தனை தடவை கூப்பிடுவேண்டி. நான் கூப்பிடுறதுல டேஸ்ட் இல்லையா? டேஸ்ட் 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 என்ன தெரியாதா? ஜெகன், அப்பா என்ன அழுத்தமா கூப்பிட்டடி. மாம்பழ பீச தேன்ல போட்ட மாதிரி டேஸ்டா இருக்குடி நீ கூப்பிட்டது. எங்க எங்க சின்ன குயிலாட்டம் சிங்கார குரலால மறுபடியும் கூப்பிடு. கை ஓங்கின பொண்ணுக்கு மானபங்கம், நாக்கு நீளமான ஆளுக்கு உயிர் பங்கம். அதுதான் நம்ம தீசு சந்தீரே. ராமையா சார், அங்க நியூசன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாம பேசாம என்ன எப்படி சார்? பாரு ராமையா, every policeman is a citizen with uniform. Every citizen is a policeman without uniform. அநியாயத்தை தட்டி கேட்க போலீஸ்காரனா வரணும் இல்ல, அந்த அளவுக்கு தைரியம் தான் போதும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா. இந்த மாதிரி ரவுடிகளை அடக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் போலீஸ்காரனா மாறணும். இந்த உண்மையை உன்னை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். சார், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இத்தனை பேர் மத்தியில் அவனுக்கு ஏற்பட்ட அவமானமே பெரிய தண்டனை. அதுவும் சரிதாங்க. பல்ல போன பாம்பு அடிச்சு கொள்றது எதுக்குங்க? அவன் தான் செத்து போயிட்டானுங்களா? மாமா, என் துப்பாக்கி தோட்டா வெடிக்கணும், அந்த தோட்டி பசங்க தலை செதறணும். மாப்பிள்ளை, மதம் பிடிச்ச யானைக்கு மலையளவு பலம் தேவையில்லை, ஒரு கையளவு அங்குசம் வடிக்கு கொண்டு வரும். அந்த பாயிண்ட் பிரகாரம் நீ அந்த பாரதிய பணிய வைக்கணும். அவளை பணிய வைக்கணும்னா
அவ கொழுப்ப அடக்கணும், அது ஆண்மை. எஸ். என்னது? நீ போய் அந்த பாரதி கழுத்துல தாலி கட்டணும். வாட்? அந்த பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டுறதா? இங்க அந்த பாரதி மேல சென்டிமெண்ட் அடி. ஐயா, ஆமாமா, அந்த அயோக்கியங்களை பிடிச்சு உள்ள போறதை விட உங்க 2 பேரையும் மனக்குலத்தோட பார்த்தாதான் என் டியூட்டியை நான் சின்சியரா செஞ்சவனாவே. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். காக்கி சட்டையோட கன்னியாதானம் செய்யறேன். கல 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 கல்யாணம் மேளத்தை கொட்டுங்க, போலீஸ் ஸ்டேஷனிலே தாலிய கட்டுங்க. காதலிச்ச கல்யாணம் நாடறிய செஞ்சாச்சு, அன்பான உள்ளங்கள் ஒன்னாக சேர்ந்தாச்சு. சீதுபரிச சொல்ல மணமகள் வீட்டில் இல்ல, சாதி சமய கிறுக்கு மாற்றிவிட வழி இருக்கு. ஆடன மாடன எண்ணி பெண்ணை சந்தையில் விட்டிட வந்தவ தம்மை சிறையில் தள்ளிடுவோம். போலீஸ் ஸ்டேஷனிலே தாலிய கட்டுங்க. பந்தலிலே ஊரார் முழுதும் வாழ்த்த இளம் சிட்டுகள் மொட்டுகள் ஜோடி சேர்ந்தனர். ஆசைகள் எல்லாம் புத்தகை பேசி வந்தனர், மடி தந்தனர். மன்மதன் பார்வையில் மல்லிகை மொட்டுடன் பொங்குது இன்பம், விழிகளை விட்டு ஆடிவா நடமாடிவா. பட்டாடை கட்டி பெண்ணே நீ அம்மா, நூறாண்டு தொட்டு வச்சி வாழம்மா. சந்திரனே துணைதானம்மா, சுந்தரிய முடி சூடம்மா. இன்றும் என்றும் ஒன்றாய் உன்னுடன் நிற்போம் அம்மா. மஞ்சள் குங்குமத்தோடு நீ நித்தம் வாழ்வாய் அம்மா. முத்தம் சிந்தும் முத்திரை ஒண்ணு மடியில் கொஞ்சட்டும். நல்லதை காக்கத்தானே இந்த காக்கி இந்த தொப்பி, தீமையை போக்கத்தானே இந்த லத்தி நம்ம டூட்டி. நீதிகள் ஜெயித்திட ஜெயக்கொடி ஏற்றி தலைமுறைக்காக ஒடியின ஏற்றும் வீரர்கள் வெற்றி வீரர்கள். போலீசுகளே பூசாரிகளாய் கைதி அறை கல்யாணத்தை செய்யணும், வழி சொல்லணும். என் வீட்டு திருமகள் நீயம்மா, மங்கள கோலத்தில் வாழம்மா. கோயிலை போல உன் வீடு, கும்பிடும் தெய்வம் உன்னோடு. நியாயங்கள் புலியாகும், பாவங்கள் பலியாகும், மனமெல்லாம் தெளிவாகும். வருங்காலம்
புகழ் பாடும் நாட்டில் உள்ள தேசங்கள் எல்லாம் கோயில்களாக மாறணும். வாங்க வாங்க, நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நீ செய்யறது பெரிய மனுஷன் வேலையா? யார கேட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச? சில நல்ல காரியங்களை சீக்கிரமே செய்யணும், இல்லன்னா ராகுகால யமகண்டெல்லாம் வந்துடும். ஆமா ஆமா, நானும் நீயும் ஒண்ணுதான்யா. இந்த ஜோடி ஜாதி பேத ஏற்ற தாழ்வை தொடச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனையே கல்யாண மேடையா மாத்திட்டு மாலை போட்டு ஒண்ணாகும் போது ஒரு எம்எல்ஏனா இந்த மேரேஜுக்கு வராம போனா இந்த நாடு என்ன மன்னிக்குமா? மன்னிக்காது. அதனால இந்த மேரேஜ்ல இவருக்கு இஷ்டம் இல்லாம போனாலும் இவர் கழுத்தை பிடிச்சு மரியாதையா வான்னு இழுத்துட்டு வந்துட்டேன். யாரு? என்னையா? ஆமா ஆமா, அந்த கழுத்து வலி விட இன்னும் போகல. வேணும்னா பாருங்க. ஆமாமா பாருங்க, உங்களை மாதிரி பெரியவங்க ஆதரவு எனக்கு இருந்தா இந்த மாதிரி கல்யாணம் நிறைய செஞ்சு வைக்கலாம். தம்பதிகளை உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா பாரதி, இனி உன் வாழ்க்கை போலீஸுக்காரங்க நீதி மாதிரி, பொலிட்டிஷியன் நேர்மை மாதிரி அமோகமா இருக்கணும்னு லாக்கப்ல நடக்கிற மர்ம சாவுகள், கற்பழிப்புகள் சாட்சியா ஒன்னு ஆசீர்வதிக்கிறம்மா. எஸ்ஐ சார், மீண்டும் சந்திப்போம். சந்திப்போம். என் கையால் அவளுக்கு தாலி கட்ட வைக்கிறேன்னு சொல்லி அச்சதைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. வெக்கமான ரோசம் இல்லாத மூண்டங்களா. ஏய் மாப்பிள, வேட்டியில நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா வெக்கப்பட்டு வேட்டியை அவுக்காம போனா என்ன ஆகும்? உடம்பெல்லாம் பொசுங்கிடும். அதனால நாம சுகம் அனுபவிக்கணும்னா சில டைமிங்ல வெக்கமான ரோசங்களையும் சுட்டு பொசுக்கணும். பொசுக்க வேண்டியது வெக்கத்தில்ல, அவங்க 3 பேரையும் குறுக்கிட்டா உங்களையும். வேண்டாண்டா மாப்பிள, வீணா புலம்பாத. அவங்க திமிர ஒழிச்சு கட்டணும்னா ஒரு எம்எல்ஏவோட மருமகன்ற உன் பவர் மட்டும் பத்தாது. உனக்கு வோல்டேஜ் கூடணும், ஹார்ஸ் பவர் பெருகணும். அதுக்கு நீ இந்த ஊரை விட்டே வெளியே போகணும். வாட்? எஸ், நீ இங்க இருந்தா அடி வாங்குவிய தவிர உன்னால அடிக்க முடியாது. அவங்கள அடி அடின்னு அடிக்கிற பொசிஷனுக்கு நீ ஒசரணும், வசந்து ஆகணும். அதான் முக்கியம். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, புறப்படு. பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தா அது கடிக்குமே தவிர பெத்த புள்ள மாதிரி கட்டி அணைக்குமா? உன் மகனா அந்த வேலையை தான் செஞ்சிருக்கான். அவன் கண்ணுல தீய வைக்க. அம்மா, வீட்டுல கேஸ் இருக்கு, டீ கேட்கமா போவேன். நீ வாய மூடுறி. ஒரு பைசா வரதட்சணை இல்லாம தெருப்பொருக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உன் எதிர்காலத்துல தீய வச்சுட்டான். அவன் நாசமா போக, அவன் தாலிய அறுக்க மருந்து மாய வச்சு என் பையனை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அவன் வயத்துல இருக்கிறது அழிஞ்சு போக. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க? ஏண்டி, உனக்கு வெக்கம் இல்ல? ஊர்ல இத்தனை பேர் ஆம்பளைங்க இருக்கானுங்க, இவன் தான் கிடைச்சானா உனக்கு? நீ உருப்படவே மாட்ட. சித்தி, போறடா என் மகனை. வாய மூடு. பாரதி அண்ணன். பாரதி என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. அப்படியே மாப்பிள உறவை உண்டாக்கிட்டீங்களா? பாருங்க, புதுசா மருமக வீட்டுல அடி எடுத்து வச்சா என்னமோ செய்வாங்களே. தெரியையா, நீங்க ஞாபகப்படுத்தணுமா? இதோ இப்பவே ஆரத்தி கொண்டு வாங்க. இந்த ஆரத்தி இவங்க புது வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுமே தவிர இவங்களையே எரிக்கிற நெருப்பாயிடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஐயோ, அது எனக்கு தெரியாதா என்ன? வாமா வா, வலதுகால முதல்ல வச்சு உள்ள வாமா. போங்க. வாமா. சர்வே எம்எல்ஏ சுகினோ பவந்த். யாரு?
என் தொகுதியில் இருக்கிற பெண் வாக்காளர் தானே? ஆமாங்க, வசந்தின்னு பேரு, BA பாஸ் பண்ணிருக்கு. உங்ககிட்ட இது போதும், எனக்கு எல்லாம் புரியுது. கலெக்டர் ஆபீஸ்ல உத்தியோகத்துக்கு அப்ளை செஞ்சிருக்கா. நாளை 10 மணிக்கு இன்டர்வியூ. ஜெனரல் நாலேஜ் சொல்லி தரணும் தானே? கரெக்டுங்க. அந்த விஷயம் நான் பாத்துக்கிறேன். செக்ரட்டரி சார், பாப்பாவை அழைச்சிக்கிட்டு வா. வாமா, உள்ள போமா, போ. ஏன் இந்த பயம்? உத்தியோகம் வேணும்னு சொன்னேன், ஜெனரல் நாலேஜ் கத்துக்க வேணா? முதல்ல பயம், 2வது பதட்டம், 3வது நடுக்கம், 4வது சுகம், 5வது ஆனந்தம். அது என்ன சொல்லு? எனக்கு தெரியாது. இதான் ஜெனரல் நாலேஜ் பாடம். கத்துக்கிட்டா உத்தியோகம். எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல ஒரு ரவுக்கி அவுக்கணும். உன் ரவுக்கையில் இருக்கிற ஊக்க என்ன டைம் பிடிக்கும்? ஏன்னா உன் பாடி என்னோட வாக்காளர் தொகுதி ஆகணும். உன் உடம்பு மேல என் ஓட்டு முத்திரை பதியணும். பிடிச்சு கட்டி அணைச்சி முத்தமும் பதில் முத்தத்தோட மெஜாரிட்டி எனக்கே வேணும். எஸ். வசந்தி, என்னாச்சுமா? கூச்சல் போட்டா உன் தலையெழுத்தே மாறிடும். உன் தலையெழுத்த மாத்தத்தான் நான் வந்திருக்கேன். வசந்திய கற்பழிச்ச குற்றத்துக்காக உன்னை கைது செய்யறேன். வாரியஸை கரண்ட்ல கை வச்சாலும் பவர்ல உள்ளவன் மேல கை வச்சாலும் ஷாக் அடிக்கும். எஸ். ஜெனரல் நாலேஜ் சொல்லி கொடுக்குறியா? ஜெனரல் நாலேஜ் பொண்ணுங்களுக்கு, கிரிமினல் நாலேஜ் ஒரு நாட்டு ஆம்பளைங்களுக்கு. ஒரு சொறி நாய் தரைய தீர்னா அது பூகம்பம்னு பயப்படுறதுக்கு நான் பொட்டப்பைய இல்ல சவுடப்பா. எஸ்ஐ, இப்ப நடக்கிறது எங்க ஆட்சி தெரிஞ்சுக்க. ஆமா, அந்த திமிர்ல தாண்டா ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் உங்க பொண்டாட்டியா நினைக்கிறீங்க. உங்க ஆட்சி 5 வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உள்ள போடா. வாழை மிதிச்ச உடனே படம் விரிக்கிற பாம்பு இல்லடானா மனுஷன். எனக்கு படம் இல்ல, ஆனா என்கிட்ட பவர் இருக்கு. என் கையில இருக்கிற 2 அடி லத்திக்கும் என் கால்ல இருக்கிற 2 பூட்ஸுக்கும் உன் பவரை விட அதிக பவர் இருக்கு. மைண்ட் இட். உங்களுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் பார்த்து என்ன மாதிரி மீச வச்ச ஆம்பளை மட்டும் இல்ல சார், நம்ம டிபார்ட்மெண்டே உங்களுக்கு தலை வணங்கணும். போலீஸ் வன்முறை, போலீஸ் வன்முறை, மக்கள் தலைவரை, மக்கள் தலைவர் MLA சௌடப்பாவை, மக்கள் தலைவரை. என்ன மகிழாஜன பவந்து சார், எங்க இவ்வளவு தூரம்? மக்களாட்சி உரிமையை காப்பதற்காக. எங்க இருக்கு உங்க மக்களாட்சி? உங்க லாக்கப்ல. லாக்கப்ல திருடனா இருக்கா, மக்களாட்சி இல்லையே. என்ன, எங்க MLA சௌடப்பாவை திருடன்னு சொல்றியா? வேலை வாங்கி தரேன்னு பொய் சொல்லி ஏமாத்தி ஒரு அபல பண்ண மானபங்கம் செஞ்சவன் திருட மட்டும் இல்ல, பொம்பளை பொறுக்கியும் கூட. பொய். சௌடப்புறாவது மானபங்கம் செய்யறதாவது. அவர் எத்தனையோ மாறு வேஷங்கள் போட்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிற மக்கள் பிரதிநிதி. இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஆடின நாடகம் இது. பயமுடு. அந்த அம்மாவுடைய கற்பும் இழந்து போன அவங்க வாழ்வும் உங்களுக்கு எல்லாம் நாடகமாவ தெரியுது. அவ்வளவு சந்தேகம்னா அந்த பொண்ணைய கேளுங்க. அம்மா வசந்தி, சொல்லுமா, நிஜத்தை சொல்லி ஜனநாயகத்தை காப்பாத்துமா. MLA சௌடப்பா சாரு எனக்கு ஜெனரல் நாலேஜ் சொல்லி கொடுத்தாரு தவிர வேற ஒண்ணும் செய்யல. அவரு எனக்கு தகப்ப மாதிரி. சர்வே மகிழா ஜனா சுகினோ பவந்து. இப்ப என்ன சொல்றீங்க எஸ்ஐ சார்? இது ஜீவிதமா நாடகமா? ஒரு தன்னலமற்ற மக்கள் தொண்டனுக்கும் மக்கள் ஆட்சிக்கும் நீ செஞ்ச அவமானத்துக்கு என்னையா பதில் சொல்ற? சொல்லு. பதில்
ஆன்சர் சொல்றேன். குண்டர்களோட காட்டு தர்பாரை தடுக்க வேண்டிய எங்க லத்திகள் அந்த குண்டர்கள் கையில மாட்டிக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்டோட நேர்மையை லத்தி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளோட அயோக்கியத்தனத்துக்கு பணிஞ்சு போன எங்க டிபார்ட்மெண்ட் தன்மானத்தை இழந்து அவங்க வீட்டுக்கு போய் அரசியல்வாதிகளோட பொண்டாட்டிக்கு கூட சலாம் போடுது. உங்க யோகிதை புரிஞ்சு போச்சு. உங்களை நான் விடுதலை செய்யறேன். உனக்கு இந்த பொசிஷன் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்யா. நீதான் அவசரப்பட்டுட்ட. இருந்தாலும் தண்ணியில இருக்கிற பாசிக்கும் போலீஸ்கார நீதிக்கும் மதிப்பு கிடையாதுயா. அதுக்காக வருந்தாத. உன்ன மாதிரி சின்சியர் ஆபீசர் என் தொகுதியில இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாரு, உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்கிற வரைக்கும் அசம்பிளிக்கு போக மாட்டேன். ராமையா சார், இந்த லாக்கப்ப பெனாயில் விட்டு கழுவ சொல்லு. எதுக்கு சார்? அரசியல் நாயங்க கால்பட்டு இந்த புனிதமான இடம் அசிங்கமாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க. என் கையில இருக்கிற 2 அடி லத்திக்கும் என் கால்ல இருக்கிற 2 பூட்ஸுக்கும் உன் பவரை விட அதிக பவர் இருக்கு. என் கையில இருக்கிற 2 அடி லத்திக்கும் என் கால்ல இருக்கிற 2 பூட்ஸுக்கும் உன் பவரை விட அதிக பவர் இருக்கு. மைண்ட் இட். மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து நட்சத்திரம் போல கீழே உருந்துட்டார். தாயி தகப்ப உற்றார் உறவினர் யாருன்னு தெரியாத இந்த கடவுளுக்கு உள்ளி வைக்கிற பந்தத்துக்கு எங்க போறது? எங்கேயும் போக வேண்டாம் ராமையா. கடவுளுக்கு நல்லவங்களுக்கு எல்லாரும் குழந்தைங்கதான். நாம கூட இவரோட பிள்ளைங்கதான். ஆமா சித்தப்பா, இவர் சிதைக்கு நெருப்பு வைக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. கமலா மாதுளம் திராட்சை, கமலா மாதுளம் திராட்சை. விவசாய கட்ட காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கிற உனக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சா ஏன் புத்தியில செருப்பால் அடிக்கணும். இப்படி
அப்படியே கத்தி கத்தி ஏதாவது கரண்ட் கம்பியில மாட்டி சாக போறப்போ. அம்மா நீ கரண்ட் கிட்ட போயிடாதம்மா, நீ வாய மூடி. அம்மா அம்மா, அந்த ஜெகன் எஸ்ஐயா வந்து ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ராஜா வந்துட்டியா பா ரத்தி? நீ வருவேன்னு எனக்கு முன்னே தெரியும். என்ன தப்பு செஞ்சாருன்னு இவரை நீ அரசு செஞ்ச? போலீஸ்கார அரசு செய்யறதுக்கு காரணம் கூட சொல்லணுமா பபுல்கம்? நட்ட நடு ரோட்ல 4 பேர் சந்திக்கிற இடத்துல எல்லாரும் பார்க்க பேண்ட் ஜிப் அவுத்து மூத்திரம் பேஞ்சாண்டி. அதுக்காக அரசு செஞ்சாண்டி. இதெல்லாம் என்னதுன்னு கேட்டதுக்கு இவன் மேல கை வச்சாண்டி. பாருடி, அதுக்காக அரசு செஞ்சாண்டி. போதுமா? அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால என்ன அவமானம் செஞ்சியே, நினைவிருக்கா? அதனால்தான் உன் ராஜாவை உள்ள தள்ள. இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களை வேட்டை நாய் மாதிரி விரட்டி விரட்டி வேட்டையாடுவேன். செஞ்சு பார்ட்டி வச்சு சந்தோஷப்படுற ரேஞ்சுக்கு வந்திருக்கேன்டி. விட்டுடுங்க அவனை. அதிகாரம்ங்கிறது பைத்தியக்காரன் கையில கிடைச்ச கல்லாயிடுச்சு. அந்த எஸ்ஐ ஜெகன் தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தால, அந்த எம்எல்ஏ சவுடப்பா தான் மாமாங்கிற அகங்காரத்தால எதையும் துணிஞ்சு செய்வான். ஆமா ராஜா, படம் எடுக்கிறதுக்கு முன்னால பாம்பை கொல்லணும், பாயறதுக்கு முன்னால புரிய கொல்லணும். அவன் நம்ம பலகீனத்தால தான் வளர்ந்திருக்கானே தவிர அவனுக்குன்னு தனியா மனோபலமோ தைரியமோ இல்ல. நாளைக்கு மந்திரி வர மீட்டிங்க்கு குழந்தைகளோட ப்ரோக்ராம் செய்யறதுக்கு போறேன். அந்த அயோக்கியனை பத்தி எழுதின பெட்டிஷனை தனியா இருக்கிற நேரம் பார்த்து மந்திரி கிட்ட கொடுப்போம். இந்த பேப்பர்ல நீங்க எல்லாம் கையெழுத்து போடுங்க. அழுக்கு புத்தகங்களை வாடகைக்கு கொடுத்து காசு சம்பாதிச்சு பொழப்பு நடத்துற பிச்சைக்கார நாயே, என்ன பத்தி மந்திரி கிட்ட மனு கொடுக்கறதுக்காக காலஞ்சென்ற காந்தி, ஜவஹர்லால் நேரு, சிலுவையில் அறிஞ்ச இயேசுவ சின்ன பாரதம் உனக்கு. பைத்தியக்கார நாயே, அந்த பழைய காரியத்தை பத்தி எதுக்குடா? இப்பவே இங்கே உன் கண் முன்னாடியே உன் பொண்டாட்டிய பப்ளிக்கா மானபங்கம் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் மந்திரி கிட்ட புகார் பண்றியோ, அசம்பிளில கத்துறியோ, பார்லிமெண்ட் சுவர்ல உன் தலைய முட்டிக்கிட்டு சாவறியோ, அது உன் இஷ்டம்.
தேவாலயமா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல காட்சி உடுப்போட அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க பொறுக்கி நாயே, போலீஸோட நேர்மையை குழி தோண்டி பிழைக்க பரதேசி, நீதி நியாயங்களை கால்ல போட்டு பிடிக்கிற ராஸ்கேல் விடாத அம்மாவை விட்டுடு. விடா பாரதியம்மா, விடா. விட போறியா இல்லையா?
சீக்கிரம் வாங்க. எங்க மாலா புறப்பட்டுட்ட? நம்ம பாரதிக்கு அநியாயம் நடந்திருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ல உணர்வு இல்லாம படுத்திருக்காளாம். போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. அப்படியா? பந்தத்தை அவ அறுத்துக்கிட்டு போனாலும் என்னால அறுத்துக்க முடியுமா சொல்லு. உள்ள வா, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நானும் வரேன். வா. என்னடி பதிவிரத, என்னையும் என் கௌரவத்தையும் மிதிச்சு என்ன நாயோட கேவலமா பார்த்தவன் ஆயிட்டாள் என்று பார்க்கறதுக்காக பரப்பியாடி. என்னங்க, என்ன இருந்தாலும் பாரதி உங்க ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்து உங்க தங்கச்சி. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேங்க. பாரதி ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. என் வாழ்க்கையில இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு வந்திருக்க? நீ மிச்சமா இருக்கியே, அழிஞ்சு போகாத உன் அழகு மிச்சமா இருக்கு. புருஷன் செத்து முண்டச்சியானவ, முண்டச்சியாகி மரத்து போனவ, இன்னும் எதுக்கடி இந்த பொட்டும் வளையலும்? பாடாத பாட்டின கேளு, மனசுல பட்டத சொல்லுற, பல நாளா கிடப்புல கிடக்குடா மனசுல, வெளிய சொல்லாதடா, சொன்னாலும் தாங்காதடா. ஓடி வாங்கடா வெத்தங்கட்ட நாடாச்சு, உண்மைதாண்டா ரோசங்கட்டு நாடாச்சு. ஓடி வாங்கடா வெத்தங்கட்ட நாடாச்சு, உண்மைதாண்டா ரோசங்கட்டு நாடாச்சு. சேலகட்டும் பொண்ணை பார்த்து எச்சில் ஊரும் பிச்சைக்காரா, ஒன்ன பெத்த தாயும் கூட சேலகட்டும் சாதி தாண்டா. அடே 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 மடையா, ஓடி வாங்கடா வெத்தங்கட்ட நாடாச்சு, உண்மைதாண்டா ரோசங்கட்டு நாடாச்சு. துன்பங்கள் ஏத்து ஆபத்து இல்லாம பார்த்து, ராத்திரி தூக்கத்தை போக்கி ஆசைகள் எல்லாமே தேக்கி, 2 மாசங்கள் தாங்கி மடியில் வளர்த்தாளே உன்னை, உதிரத்தை பாலாக்கி தந்து உடலுக்கு உயிர் ஊட்டி விட்டாள். பாசம் விட்டு போகாம பாலங்கட்டி வச்ச மகள் கண்ணை மூடி விட்டாளோ, காதல் கிளியாவாளோ. இதென்ன கொடுமை மடையா, நீ சிந்திச்சு பாருது சரியா? பெண்ணெல்லாம் தாயாக நினைச்சா உன் பொண்டாட்டி தாயாக தெரிவா. ஓடி வாங்கடா ஓடி வாங்கடா, டெப்படிச்சு வந்தேன்டா, பாட்டு மழையா மலருக்க வந்தேன்டா. சேலகட்டும் பொண்ணை பார்த்து எச்சில் ஊரும் பிச்சைக்காரா, ஒன்ன பெத்த தாயும் கூட சேலகட்டும் சாதி தாண்டா. அடே 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 மடையா. அன்பே அமுதே என்பா,
அடிமை சிறையில் வைப்பார் சிரிச்சா முத்தன சொல்வார் அவளை அடகு கடையில் வைப்பார் ஆசையில் ரதியே என்பான் தீர்ந்ததும் அரக்கி என்பான் மனைவியும் மந்திரி என்பான் சபையில் எந்திரி என்பான் சோறு போட்டு வச்சு உன்னை செய்ய போல பாக்குந்தாய தாசி என்றும் பேசி என்றும் தரங்கட்டி எழுதுகின்ற இவனை உதச்சாக்கா என்னடா இவனை எட்டி மிதிச்சு நீயும் கொல்லுடா இவனை உதச்சாக்கா என்னடா இவனை எட்டி மிதிச்சு நீயும் கொல்லுடா ஓடி வாங்கடா ஓடி வாங்கட்ட நாடாச்சு உண்மைதாண்டா ரோசங்கட்டு நாளாச்சு சேலை கட்டும் பொண்ணை பார்த்து எச்சில் ஊரும் பிச்சைக்காரா ஒன்ன பெத்த தாயும் கூட சேலை கட்டும் சாதி தாண்டா அடே 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 டே மடையாச்சு பூவும் புலியா மாறும் தென்றலும் புயலா வீசும் நீங்க நியாயத்தை கொல்ல நினைச்சா பராசக்தியே வந்து குதிப்பா இடியுடன் மின்னலும் வெட்டும் உங்க கொடுமைகள் மண்ணுல கொட்டும் குங்கும பொட்டினை அடிச்சு அந்த காடியின் கோபத்தை வளர்த்தாய் ரத்த கண்ணி சிந்த வச்ச உங்க ரத்தம் காணத்தானே தர்மநீதி காக்க அந்த காடி இங்கு வந்தாலே பாஞ்சாலி சபதம் தொடரும் அந்த கௌரவர் வாழும் முடியும் எங்கேட போயிடும் தர்மம் அது வாழேந்து கையோடு திரும்பும் பாஞ்சாலி சபதம் தொடரும் அந்த கௌரவர் வாழ்வு முடியும் மருமகனே மாமா ஆளுங்கட்சியோட கீ உன்கிட்ட இருக்கு லாக்கப்ல லா என்கிட்ட இருக்கு இனி எந்த விளக்கணையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சா? சிரிங்கடா, இன்னும் நல்லாவே சிரிங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க சந்திக்க போறது சாவுதான். அதனால இப்பவே மனசார சிரிங்க. என்னடி சாபம் விடுறியா? இல்ல, சபதம் செய்யறேன்டா. உங்க பாவத்தை கோர்ட்ல ஏத்துறேன். உங்க பொழப்புகளை சந்தி சிரிக்க வைக்கிறேன். நீங்க 2 பேரும் செல்வத்தை இழந்து செல்வாக்கு இழந்து சீரழிஞ்சி இந்த சமுதாயமே உங்க காரி துப்புற மாதிரி செய்யறேன்டா. தாலி அறுத்தாலும் பொட்ட அழிச்சாலும் இன்னும் திமிர் அடங்கல் அடி போட்ட நாயே. நீ அறுத்த என் மஞ்ச கயிறை உன் கழுத்துக்கு தூக்கு கயிறு ஆக்குறேன்டா. தரையில உதிர்ந்த என் நெட்டி குங்குமம் நெருப்பா மாறி உங்க 2 பேரையும் சுட்டெரிக்குண்டா. நீ உயிரோடு இருந்தா தானே எங்களை பழி வாங்கறதுக்கு. புருஷனை அடிச்சு உதச்சி உலகமறியா பச்சை பிள்ளைங்க முன்னால எந்த ஆதரவு இல்லாத நிலையில என்ன நீ நாசமாக்கிட்ட. பாசத்துக்கும் மனித தன்மைக்கு உரியவங்க எல்லாம் என் கூட இருக்காங்க. நிழல் போல என்ன பாதுகாக்கிறாங்க. பாரதியின் கண்ணீர் துளிகள்ல இருந்து பிறந்த வீர புதல்வர்கள் இவங்கெல்லாம். நான் ஒரு கண் ஜாட காட்டா போதும் உங்க தலைகள் சுக்குநூறா செதறிடும். ஆனா நான் சட்டத்தை மதிக்கிற பொம்பளை, நீதி நியாயம் தெரிஞ்ச பொம்பளை. அதனாலதான் அநீதி ரத்தத்துல நனைஞ்ச உங்க கைகளுக்கு விலங்கு மாட்ட வைக்க போறேன். காக்கி உடுப்புகளுக்குரிய மரியாதை உங்களை மாதிரி கொடியவங்களால கரைப்படாம காப்பாற்ற போறேன். அக்கிரமங்களால கொழுத்த உங்க சரீரங்களை சத்தியமா தூக்கு மேடையில ஏத்த போறேன். ஜாக்கிரதை. புயல் மையம் கொண்டிருக்கடா மாப்பிள்ள. இல்ல, புயல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கிறபடி நான் பாத்துக்கிறேன். இதனால எனக்கு எத்தனை கொலை மிரட்டல் வந்தாலும் பயமுறுத்தல் வந்தாலும் தாங்கிக்கிறேன். எதிர்த்து நிக்கிறேமா? நாங்க எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கோம் சார், நீங்க பயப்படாதீங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் கையை நீட்டினா அனுமார் வாழை விட நீளமா இருக்கும். ஆமாங்க, எங்க அம்மாக்கு மட்டும் நியாயம் கிடைக்கணும்.
அவனுடைய பணத்தை பிடுங்கி திங்கிறதுக்கு நாம நரிகளை ஓட்டி விடணும். தம்பி கரண்டு, பாரதி வீடு எங்க இருக்கு? டிஓஜி டாக் நாயி அங்க. ஆஹா, ஆஹா. அம்மா பாரதி, கணவனை இழந்த அபலைகளுக்கு பிறந்த விட்டார் வெள்ளாட கொடுக்கணும்ல, அதுக்காக வந்திருக்க. முட்டாளும்மா, பட்டு துணிகளோடு சுமங்கலியா அத்தை வீட்டுக்கு என்னால அனுப்ப முடியாம போயிடுச்சு. அதனாலதானே என்னமோ அந்த பகவான் வெள்ளாடு கொடுத்து ஆதரிக்கிற கொடுமைக்கு என்ன ஆளாக்கி விட்டான். எடுத்துக்கம்மா. கணவனை இழந்தவளுக்கு பிறந்த வீட்டுல இருந்து பணம் கூட தருவாங்களா அண்ணா? அது அது அவசரத்தை பொறுத்து சில சம்பிரதாயங்களை மாத்திக்கணுமா. அது மொத்தம் 50,000. 50,000? பூ விழுந்த என் வாழ்வுக்கு மதிப்பு 50,000 தானா? ஆமாமாமா, உன் வாழ்வுக்கு குறைஞ்ச விலை பேசுற அயோக்கியம் இல்லம்மா நான். பின்ன நீ என்ன தவறா புரிஞ்சுக்க மாட்டிய பாரதி. இந்த கோர்ட்டு கெட்டு போனவன் வாழ்வை திருத்திடுமா, செத்து போனவன் புருஷன் உயிரத்தான் திருப்பி தந்துட முடியுமா? அதனால அந்த எஸ்ஐ மேல நீ போட்டிருக்க கேஸ வாபஸ் வாங்கிட்டீன்னா? வாபஸ் வாங்கிட்டா இன்னொரு 50,000. இன்னொரு 50,000? அது மட்டும் இல்லம்மா, விதவைகளை ஆதரிக்கிற ஸ்கீம்ல உனக்கு ஒரு உத்தியோகம் கூட வாங்கி தரேன்னு சொன்னாரு சௌடப்ப. அண்ணா சொல்லுமா. தங்கச்சி அழகா இருக்கான்னு எந்த அண்ணனாவது அவ மேல விழுந்த ஆசையை தீர்த்துக்கணும்னு நினைப்பானா? சி, அந்த அசிங்கத்தை யாருமா செய்யறது? இப்ப நீ கேட்ட கோரிக்கை அதை விட அசிங்கமா கேவலமா இருக்குடா பாரதி. அவளை பொண்ணுங்கிற பணத்துக்காக கூட்டி கொடுக்கிற உன் கிட்ட நிக்கிறத கேவலம் நினைக்கிறேன். நீ வந்தது தங்கச்சியோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு இல்லடா, அந்த கண்ணீரை காசாக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் கண் முன்னால நிக்காத. என்ன ஏன்டா அங்கேயே நிக்கிற? தங்கச்சியை கூட்டி கொடுக்கிற பாடு பாயல, செருப்பால் அடி வாங்குறதுக்கு முன்னாடி போறா இங்க இருந்து. பாக்குறேன்டி, இந்த பொறுக்கி பைய துணை இருக்குன்னு ஆட்டம் போடுற, அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு நானும் பாக்குறேன். தேவடியா பாயல பாக்குறாமல்ல. இந்த ஊர்ல எத்தனையா நாய்ங்க இருந்திருக்கு, பண்ணுங்க இருந்திருக்கடா. அதுங்கெல்லாம் கூட உன்னாட்டம் கப்படிச்சு பாக்குற, நாத்தம் முடிச்சு வாழல பாக்குறாமல்ல பெருசா. ஆர்டர் ஆர்டர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ராத்திரி ரவுடிகளோடு காத்திருந்து ராஜாவையும் கான்ஸ்டபிள் ராமையாவையும் கொலை செய்ததோடு பாரதி தேவியிடம் தவறாக நடந்து கொண்டீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? என்ன பதில் சொல்ல சொல்றீங்க மிஸ்டர் ஜஸ்டிஸ்? கிரிமினல் குற்றவாளி கிட்ட கூட மனசாட்சி இருக்கும் நம்புற என்ன, டியூட்டியில சின்சியாரிட்டிக்கு தவிர வேற எதுக்கும் தலைவணங்காத என்ன ஒரு குற்றவாளியா ரேபிஸ்டா சித்தரிச்சு இந்த கூண்ல ஏத்திருக்காங்க. மிஸ்டர் ஜஸ்டிஸ், மரணமடைந்த ராஜா எனக்கு நல்ல நண்பன். அவனை நான் தம்பின்னு அன்போடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சன்னா தம்பி ராஜாவை கண்டிச்சேன். உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காதன்னு எத்தனையோ தடவை எச்சரிச்சேன். ஆனா என் வார்த்தைகளை தம்பி காதுல போட்டுக்கவே இல்லை. அன்னைக்கு ராஜா தீவிரவாதிகளோட சேர்ந்து மந்திரி பேசுற மேடையை நாசம் பண்றதுக்கு முயற்சி செய்யறான்னு தெரிஞ்சு அவனை தேடிக்கிட்டு நான் கான்ஸ்டபிள் ராமையாவோட புறப்பட்டேன். பாழடைஞ்ச மிஷன் ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல ராஜா தன் கூட்டாளிகளோட தென்பட்டான். எங்க வருகையை பார்த்த ராஜா புரட்சி ஓங்குகன்னு கத்துனா. நான் தம்பி வேணாண்டான்னு கண்ணீரோட சொன்னேன். ஹிம்சா வழியை தேர்ந்தெடுத்த அவனுக்கு என் கண்ணில் இருக்கிற கண்ணீரும் என் நெஞ்சில் இருக்கிற வேதனையும் எப்படிங்க தெரியும்? எங்க மேல அவன் துப்பாக்கியால சுட்டான். தர்மபுட்டி ராமையா தரையில சாய்ந்த. என் டியூட்டி சிநேகிதத்தை மறக்க வச்சிருச்சு. என் பொறுப்பு என்கிட்ட இருந்த கருணையை கொலை பண்ணிடுச்சு. என் கடமை என்னுடைய அஹிம்சாவாதத்தை அடக்கி வச்சிருச்சு. அவ்வளவுதான். ரிவால்வரால தம்பியை சுட்ட. ராஜா தரையில சாஞ்சா. தம்பி செத்து போயிட்டான். குழந்தைகளோட வேன்ல வந்த பாரதி அந்த கொடுமையை பார்த்து தன் உணர்வை இழந்துட்டான். அவளை ஹாஸ்பிட்டல்ல என் கையால நானே சேர்த்து விட்டேன் மிஸ்டர் ஜஸ்டிஸ். நோ நோ மிஸ்டர் ஜஸ்டிஸ், இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. கற்பனைக்கும் கட்டுக்கதைகளுக்கு நீதிமன்றம் மோசம் போகாது மை டியர் லேர்னட் ஃப்ரெண்ட். மிஸ்டர் ஜஸ்டிஸ், நிபுணர்கள் தருகிற சாட்சி ஆதாரங்கள் நிஜத்தை நிரூபணம் செய்யும். முதல்ல வெடிமருந்து நிபுணர் HL பூமிநாதன் சொல்ற உண்மையை கேளுங்க. கொலை நடந்த இடத்துல கொல்லப்பட்ட ராஜா கிட்ட கிடைச்சது நல்ல சக்தி வாய்ந்த பாம்புகள்.
கான்ஸ்டபிள் ராமையா பாடியில் இருந்தது நாட்டு துப்பாக்கி தோட்டா. இதெல்லாம் தீவிரவாதிகள் பயன்படுத்தக்கூடியது. தேங்க்யூ. அது மட்டுமல்ல மிஸ்டர் ஜஸ்டிஸ், இறந்தவரின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்தவரும் பாரதிய மெடிக்கல் எக்ஸாம் செய்தவருமான டாக்டர் பாலுத்தேவர் சாட்சியத்தையும் கடுங்க. இறந்து போன ராஜா ராமையா 2 பேர் பாடிய போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதுல துப்பாக்கி சூட்ல தான் அவங்க மரணம் அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ரீமதி பாரதி தேவியை எக்ஸாம் செஞ்சதுல கல்லுல பலமா மோதினதுனால கர்ப்பம் கலைஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தவிர அவங்க உடம்புல எந்த காயங்களும் இல்ல. தேங்க்யூ டாக்டர். அது மட்டும் இல்ல மிஸ்டர் ஜஸ்டிஸ், இறந்து போன ராஜா தீவிரவாதி தாங்கிறத நம்புறதுக்கு நூற்றுக்கணக்கான சாட்சியங்கள் இருக்கு. எனது அடுத்த சாட்சி பிரபல வித்தகர் அரவிந்தராஜ். அவர் மட்டும் வந்து என்னத்தையா பெருசா கிழிக்க போறாரு? நீ சொன்னதுக்கெல்லாம் தாளம் போட போறாரு. சாமி, நீங்க எல்லாம் படிச்ச படிப்புக்கு இதை விட பெரிய பெரிய பதவிக்கு போகணுமே தவிர மாடு மேய்க்கிற அளவுக்கு போயிடாதீங்க. ஐயோ ஐயோ, ஒரு அனாதை பொண்ணுக்கு அநியாயம் பண்றதுக்கா கருப்பு கோட்டை போட்டு ஆளாளுக்கு வாதம் பண்ணி கிழிக்கிறீங்க. படிச்சிருந்த இந்த மாதிரி அசிங்கமான வாழ்க்கை வாழறதுக்கு நீங்க எல்லாம் படிச்ச புத்தகத்தை கிழித்து சாமலைக்கு தூக்கி இருந்துட்டு கையில மேய்க்க போங்கயா. நாடாது உருப்படும். படிச்சிருக்காங்களா இவங்களா? பெரிய மனுஷனுங்களா இவனுங்களா? அறிவாளிங்களா? பொறுமாக்குங்க. காசுக்காக பொண்டாட்டிய கூட்டி விடுறவங்க. படிக்கும் போது அம்மான்னு சொல்லி தராங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொம்மாளன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி படிப்பு எங்களுக்கு வேண்டாம். படிப்பு வேண்டாம். இது உங்க அறியாம உங்க மூடத்தனம். தீபம் வீட்டை எரிச்சிருச்சுன்னா அதுக்காக தீபத்தையும் ஒதுக்கிடுவோமா? நீங்க படிக்கிற படிப்பு அநியாயத்தை கத்து கொடுக்கணும், அக்கிரமங்களை செய்ய தூண்டணும். ஏன் பயப்படுறீங்க? உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு கோர்ட்ல நடந்த அநியாயத்துக்கும் மோசத்துக்கும் நாம பயந்து போனா நாளைக்கு நினைச்சது நாம எப்படி சாதிக்க முடியும்? டாக்டரோட சாட்சியமும் சௌடப்பாவோட செல்வாக்கும் லாயரோட கிரிமினல் மூளையும் நம்மள மோசம் செஞ்சாலும் நடந்த கொடுமையை கண்ணார பார்த்த பிள்ளைங்களே போதும் நியாயத்தை பழைக்க வைக்கிறதுக்கு. நாளைக்கு அவங்க சொல்ல போற சாட்சியில போதும் என் வயிற்றுல தீர்த்துக்கிறதுக்கு. நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க ஏன் டீச்சர் ஸ்கூலுக்கே வரது இல்ல? உங்களுக்கு புது டீச்சர் வந்திருக்காங்கல்ல, அதான். சீனு, ராமு, சாரதாலாம் இங்க? அவங்க ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரதே இல்ல டீச்சர். தின்னுங்க தின்னுங்க, நல்லா தின்னுங்க. நீங்க எல்லாம் மல்லிகை மொட்டுங்க, முத்து மணிங்க. 2 2 எத்தனை? 4. அடே அப்பா, அடே அப்பா. செக்ரட்டரி, இவங்களுக்கு ஐஸ் ஃப்ரூட்லாம் வரவழைச்சு கொடுங்க, திங்கட்டும். சரிங்க சார். இப்ப சொல்லுங்க, எஸ்ஐ சார் டீச்சர் அம்மாவை என்ன செஞ்சாரு? உங்க டீச்சர் அம்மாவை எஸ்ஐ சார் ஒண்ணும் செய்யல இல்ல? சொல்லலன்னா உங்க சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் பிடிங்கிடுவேன். அடே செக்ரட்டரி, இவங்க நாம சொல்றபடி கோர்ட்ல சொன்னா இவங்களை மெட்ராஸுக்கு கூட்டிக்கிட்டு போய் ரஜினிகாந்தையும் ராமராஜனையும் காட்டுவோம் இல்ல? ஆமா சார். பாருங்க, கான்ஸ்டபிள் ராமையாவை கொன்னது யாரு? உங்க டீச்சர் அம்மா புருஷன் ராஜா தானே? உங்க டீச்சர் அம்மா புருஷன் ராஜா இல்ல? சொல்லுங்கடா. விருந்தாளிக்கு பிறந்த பசங்களா? சொல்லுங்க. சொல்றீங்களா இல்லையா? மாப்பிள, கொஞ்சம் பொறுமையாயிரு. உன் கத்தலுக்கு குழந்தைங்க டவுசர் மட்டுமல்ல, என் வேஸ்ட் கூட நனைஞ்சிரும் போல் இருக்கு. சுமாரு. நாளைக்கு கோர்ட்ல சாட்சியங்களை எப்படி சொல்லணும்னு எங்க லாயர் எழுதி கொடுத்த காகிதங்கள் இருக்குல்ல, அந்த காகிதங்கள்ல உள்ள வார்த்தைகளை கோர்ட்ல குழந்தைங்க சொல்லணும். அப்படி சொன்னா நீங்க கேட்டதை தருவோம். சொல்லாம போனா என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியுங்க. இன்னைக்கு பூரா குழந்தைகளை மனப்பாடம் செய்ய வச்சு நாளைக்கு கோர்ட்ல நீங்க சொன்னபடியே சொல்ல வைக்கிறோம். பாருங்க பிள்ளைகளா, அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்கள்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு மந்திரியோட ப்ரோக்ராமுக்கு போகும்போது வழியில என்ன நடந்தது சொல்லுங்கம்மா. ஒன்னும் பயப்பட வேண்டாம், பார்த்ததை அப்படியே சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க அன்னைக்கு சொல்லுமா, சொல்லுமா. சாரதா, நீ சொல்லுடி.
ஏன் பயப்படுறீங்க? சொல்லுமா. அன்னைக்கு நாங்க அன்னைக்கு நீங்க சீனு, நீ சொல்லுடா. நாங்க வேன்ல வரும்போது எங்க டீச்சர் மேல எருமை மாதிரி வந்து விழுந்தா. நம்ம கான்ஸ்டபிள் தாத்தால அவரு கூட இவன் தான் சுட்டு கொண்டான். நம்ம புஸ்தக மாமால அவரு கூட இவன் தான் சுட்டு கொண்டான். ஆமாங்க, சீனு சொன்னது நிஜங்க. கடவுள் மேல சத்தியமாங்க. Court is adjourned. என்ன எல்லா பத்திரிக்காரங்களும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஊர்ல வேலை வெட்டி ஒண்ணும் இல்லையா? வேலை வெட்டி இல்லாத பசங்களை ஸ்டேஷன் கொண்டு வரதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? அந்த லாக்கப் இருக்க அந்த ராஸ்கல பார் கொட்டா விடுறான். மூட சொல்ல அவன. கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற மானபங்க மர்டர் பத்தி உங்க அபிப்பிராயம்? என்னடா ஒரே கொசுவா இருக்கு. இப்ப அதை கொன்னதுக்கு ஸ்டேஷன்ல மர்டர்னு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு முட்டாளும் பேசுவாங்க. கேளுங்க. நீங்க தன்னை மானபங்கம் செஞ்சீங்கன்னு தன் புருஷனை சுட்டு கொன்னு கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தீவிரவாதின்னு முத்திர குத்திட்டீங்கன்னு உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்களே. கேள்விகளை கேட்ட கொன்னுடுவேன் முண்டம். நேத்து தான் பூட்ஸுக்கு புது நாடகம் கூட போட்டிருக்கேன். இடியட். நீங்க தப்பு செய்யலன்னு நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? என்னடா சோடா கேட்ட எவ்வளவு ஆச்சு? வாங்கிட்டு வரது. கேளுங்க. போலீஸோட நேர்மையில நம்பிக்கை இல்லாத மக்கள் உங்க மேல சந்தேகப்படுறாங்க. திருட்டு போலீஸ். ஊர்ல மக்கள் எல்லாம் இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இப்ப மூவிஸ் திருட்டு போலீஸ். சண்டை காட்சிகள் நிறைந்தது. என்றே பாருங்கள் கண்ணன் டாக்கீஸில் திருட்டு போலீஸ். திருட்டு போலீஸ், திருட்டு போலீஸ் என்றே பாருங்கள் கண்ணன் டாக்கீஸில். வாடிப்பட்டி கண்ணன் டாக்கீஸில் திருட்டு போலீஸ். திருட்டு போலீஸ், திருட்டு போலீஸ். வாய மூடுறா. வாய திறந்தா லட்டி உள்ள இருக்கிறவன். இன்றே பாருங்கள் திருட்டு போலீஸ். சினிமாக்காரனுக்கும் பேப்பர்காரனுக்கும் போலீஸ்காரனா ரொம்ப கேவலமா போச்சு. குடிச்சிட்டு வந்து பீலிங் வச்சு போசிக்கிடுவோம். மறுபடி இப்படி வந்தா சோம்பேறி பசங்களா. நெக்ஸ்ட். நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அடக்கமாவும் பொறுமையாவும் ரொம்ப மரியாதையாவும் பதில் சொன்னீங்க. வர்றோங்க. என்ன மாப்பிள்ள இந்த கூச்சலும் கத்தலும்? பிள்ளைங்க கோர்ட்ல சொன்ன சாட்சியத்துக்கு பிரஸ்காரங்க மேல கோவிச்சுக்கிட்டா பிரயோஜனம் என்ன? அவங்க தாய் தகப்பனை திட்டி மிரட்டுறதுல லாபம் என்ன? பிள்ளைகளே, பாரத பாக்கியத்தை படைப்பவர்களே, நான் தாண்டா உங்க காந்தி தாத்தா. தாத்தா, உங்களை யாரோ துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டாங்கன்னு எங்க ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க. நீங்க இன்னும் உயிரோடயே இருக்கீங்களே. பைத்தியக்காரங்களே, கோர்ட்டுல உண்மையை சொன்னவங்களை பார்க்கணும்னு தோணிச்சு வந்தேன். நிஜமாவா தாத்தா? ஆமாண்டா பிள்ளைகளா, சத்தியத்தையே பேசணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கெல்லாம் அப்படியே கடைப்பிடிச்சீங்க. அந்த எஸ்ஐ செஞ்ச அட்டூழியத்தை தைரியமா சொல்லி சத்தியத்தை காப்பாத்திட்டீங்க. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? வாங்க, இந்தாங்க வேர்க்கடலை. பதண்டா பிள்ளைகளா? ஓ,
கண்டிப்பா வருவேன். நீங்க உண்மை சொல்றப்பெல்லாம் வருவேன். காந்தி தாத்தாக்கு காந்தி தாத்தாக்கு காந்தி தாத்தாக்கு காந்தி தாத்தாக்கு காந்தி தாத்தாக்கு. மிஸ்டர் ஜஸ்டிஸ், தயவு செய்து குழந்தைகளை கிராஸ் எக்ஸாமின் செய்வதற்கு அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரோசீட். தேங்க்யூ. பாருங்கம்மா, நேத்து நீங்க கோர்ட்ல சொன்னதெல்லாம் எல்லாம் நிஜம். உங்க டீச்சர் தான் அப்படி சொல்லுங்கன்னு பாடம் நடத்துனாங்க இல்லையா? நாங்க பாடம் தான் சொன்னோம். இதோ பொய் சொன்னீங்கன்னா படிப்பே வராது. பின்ன உங்களுக்கு எப்படி வந்ததா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். பாருங்கப்பா, காந்தி தாத்தா என்ன சொன்னாரு? சத்தியத்தையே பேசி பழகணும்னு சொன்னார். ஆமாங்க, நாங்க சத்தியத்தை தான் பேசணும். அதனால காந்தி தாத்தா வந்து எங்களை பாராட்டினாரு. என்னது, காந்தி தாத்தா பாராட்டினாரா? நிஜமாதான் அங்கிள், எங்க ஸ்கூல்ல காந்தி தாத்தா பொம்மை இருக்குல்ல, இருக்கு. அதுல இருந்து காந்தி தாத்தா வந்து எங்க எல்லார்கிட்டயும் பேசினாரு. போய் காந்தி தாத்தா வர்றதாவது உங்ககிட்ட எல்லாம் பேசுறதாவது? அவர்தான் எப்போ செத்து போயிட்டாரே. நாங்களும் அதை தான் கேட்டோம். நாங்க கோர்ட்ல நிஜம் சொன்னதுக்காக அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சொல்லண்டா? ஆமா, காந்தி தாத்தா எங்களை பாராட்டி எங்களுக்கு வேர்க்கடலை கூட கொடுத்தாரு. பாத்தீங்களா மிஸ்டர் ஜஸ்டிஸ், காந்தி தாத்தா உயிரோடு பிழைச்சு வந்து வேர்க்கடலை தந்தாருன்னு சொன்ன விஷயத்துல குழந்தைகளின் மனநிலை, யோசனை, யூகம் எவ்வளவு அப்பாவித்தனமா இருக்குன்னு ஒரு தடவை நீங்க யோசிங்க. இந்த பச்சை பிள்ளைங்க என் கிளைண்ட் ஜெகன் குற்றங்களை செய்தார்னு சொன்னா நம்புறீங்களா? பிள்ளைகளுக்கு காந்தி மகான் கண்ணில் பட்ட விஷயத்துல எவ்வளவு நிஜம் இருக்குதோ, என் கிளைண்ட் ஜெகன் குற்றம் செய்தார்னு சொல்றதுலயும் அவ்வளவுதான் நிஜம் இருக்கு மிஸ்டர் ஜஸ்டிஸ். இன்ஸ்பெக்டர் ஜெகன் மீது பாரதி தேவி சாட்டிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க பலமான சாட்சியங்கள் இல்லாத காரணத்தாலும் காந்தியடிகள் தென்பட்டார் என்று சொன்ன பிள்ளைகளின் சாட்சியிலே அப்பாவித்தனமும் பிள்ளைத்தனமுமே அன்றி நிஜமில்லை என்று நம்புவதாலும் இன்ஸ்பெக்டர் ஜெகன் நிரபராதி என்று நம்பி கேஸை தள்ளுபடி செய்கிறேன். பணம், அதிகாரம் சட்டத்தை விட பலமானதுன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க. நியாயத்தை மரண குழியில தள்ளிட்டீங்க மிஸ்டர் ஜஸ்டிஸ். எந்த பொண்ணு தனக்கு அவமானம் நடந்துச்சுன்னு, தன் கற்பு சூறையாடப்பட்டுச்சுன்னு 10 பேர் மத்தியில சொல்ல மாட்டான். ஆனா நான் கூசாம சொன்னேன். வெக்கத்தை, தன்மானத்தை தூக்கி போட்டுட்டு கோர்ட்ல ஏறின. திரௌபதியோட சேலையை அவுத்த துச்சாதன நிரபராதின்னு சொன்ன இந்த உலகத்துல நியாயம் வேணும் பைத்தியக்காரி மாதிரி கோர்ட்டுக்கு வந்த எனக்கு மறுபடியும் மானபங்கம் நடந்துடுச்சு மிஸ்டர் ஜஸ்டிஸ். மறுபடியும் எனக்கு பூங்காற்று நீதான் நாளெல்லாம் புன்னகை வீசும் கண்ணீரின் சொந்தமே, பூங்காற்று நீதானோ பொன்னழகே பூவழகே, ஏனோ நீ அழுகின்றாய், தினந்தோறும் மனம் வீசும் மலரே நீ அழுகாதே, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சும் தாங்காதம்மா, பூங்காற்று நீதானோ நாளெல்லாம் புன்னகை வீசும் கண்ணே என் சொந்தமே, பூங்காற்று நீதானோ. சூப்பர் சார். நீங்க மட்டும் மோகினி வேஷம் போட்டு எம்எல்ஏ ஹாஸ்டல் பக்கம் அப்படி போய் இடுப்ப நீங்க ஆட்டினீங்கன்னா ஒரு பயலும் கோட்டைக்கு போக மாட்டாங்கிற படுக்கையை போட்டு பணம் சம்பாதிக்கிறவனே. போதையில நான் காந்தி வேஷம் போட்டதை பத்தி உளர்னியோ கோட்சி ஆயிடுவேன். என்னப்பா சவுடப்பா, நீங்க சின்னமானூர் தொகுதி எம்எல்ஏ சீனாத்தானா சிதம்பரத்தா இவங்க நிலக்கோட்டை எம்எல்ஏ காஞ்சிப்பட்டு கனகமணி. நீங்களா? அடையாளம் தெரியல, உட்காருங்க. என்ன விஷயம்? டாப் சீக்ரெட். பவந்தோ புரிஞ்சுக்கிட்டேன், நான் போயிடுறேன். சர்வே மகிழா ஜனா சுகினோ பவந்து.
அப்பா சவடப்பா, 63 எம்எல்ஏக்கள் வெளியே பஸ்ல காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம்ப்பா. நம்ம பார்ட்டி லீடர் அருப்புக்கோட்டை ராசுத்தவர் கூட வெளியே காத்துட்டு இருக்காருப்பா. சூப்பர் வேன்ல. ஆமாப்பா, நீ விரும்பினா எல்லாரும் உன்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலான்னு கூட விரும்புறாங்கப்பா. ஆமாப்பா, மத்த பார்ட்டி விவகாரங்களை போகும்போது பஸ்ல பேசிக்கலாம்ப்பா, இல்ல நான் திருப்பதி மலையில பேசிக்கலாம்ப்பா. புறப்படப்பா, யோசிக்காதப்பா. யோசிச்சா சந்தர்ப்பம் கை நழுவி போயிடும்பா. புறப்படுப்பா. வாங்க சார். எங்க நம்ம அருப்புக்கோட்டை ராசுத்தேவன்? ராசுத்தேவரா இதோ இருக்காரு. இவனா மோசம் அக்கிரமா போய் இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு நீ செய்யற மோசம், துரோகம், அநியாயம். இந்த வாட்டி இந்த வயசு பிரமாதம் தான். அடிச்சு போட்டாருக்கடா. எம்எல்ஏ சார் ரொம்ப நாளா நடிக்கிறாரா? நல்லா இருக்கலாம். இத கூட கலப்படம் பிடிச்சுவாங்க. என்னது எம்எல்ஏவா? நமஸ்காரம் சார். டாக்டர் சாரா? நமஸ்காரம். அப்புறம் இருக்கட்டும், என் உடம்புல எது எது எங்க உடஞ்சிருக்க தெரியல. அதெல்லாம் நீங்க தான் காணிட்டு பண்ணணும். வேஷம் எடுத்தீங்களா? வேண்டாம் சார், நீங்க வேஷம் போட்டு தெரியாம அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். நான் என்னத்த சொல்லி இவனுங்களுக்கு அம்மா அம்மா விவசாய இல்லாத பயலா இருக்கிறியாடா. மாப்பிள்ள கும்பிட்டேன் கேட்கல, கூத்தாடுன விடல, சாகுறன்னு அப்போ விடல. போடு போடுன்னு போட்டுட்டானுங்களே, பின்னி விட்டானுங்க மாப்பிள்ள.
என்னையா பேச மாட்டேங்கிற? எவ்வளவோ பேரும் புகழுமா இருக்க நம்ம பார்ட்டி மேல இவ்வளவு அதிருப்தி கிளம்பி இருக்குன்னா, அந்த பாரதி உன் தொகுதியில இவ்வளவு பரபரப்பை கிளப்பி இருக்கானா? இதுல உன் பங்கு ஒண்ணுமே இல்லைங்கிறியா? நான் நிரபராதின்னு கோர்ட்டே தீர்ப்பு சொன்ன பிறகு அதிகமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? கோர்ட்டு தீர்ப்பை விட மக்கள் தீர்ப்பு தான் நம்ம பார்ட்டி நினைக்கிறதுக்கு அவசியம் தெரியாதா? நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. உங்களால நம்ம பார்ட்டிக்கு ஏற்பட்ட கெட்ட அபிப்பிராயத்தை நீங்களே போக்கிடணும். உங்களுக்கு எதிரான போராட்டத்தை நீங்க தான் நிறுத்தணும். பாரு, உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நம்ம பார்ட்டிக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை போக்கி உன் தொகுதியில அமைதி ஏற்படுத்தாம போனா உன்னை பார்ட்டியில இருந்து வெளியேற்றிடுவோம். ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் மக்கள் கிட்ட எவ்வளவு கெட்ட அபிப்பிராயம் உண்டு உனக்கு தெரியும். லாக்அப்ல மர்டர்னும் மானபங்கம்னும் அராஜகம்னும் ஒரு பக்கம் மக்கள், ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர் நம்ம மேல புழுதி வாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஒரு பொண்ணு மட்டும் தனியா போலீஸ் அநியாயம் செய்யுதுன்னு ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு மேடை போட்டு கிழின்னு கிழிக்கிறான்னா நம்ம எல்லாம் தலை குனிய வேண்டியது. I don't want any further explanation from you. ஒரு வாரத்துக்குள்ள பாரதி செஞ்சுக்கிட்டு இருக்கிற போராட்டத்தை நிறுத்தி நீ நிரபராதியின் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு ஏற்பட்டுள்ள தவறான கருத்தை நீக்கி மக்கள் மத்தியில் அமைதி ஏற்படுத்தணும். Otherwise you will be dismissed from the service. ஒரு பொட்டச்சி அந்த அநாத கருதையால பார்ட்டியிலையும் மக்கள் கிட்டையும் என் பேருக்கு களங்கம் ஏற்பட்டுடுச்சு. என் பொசிஷனுக்கு கரையாம் பிடிச்சிருச்சு. ஏதாவது ஒண்ணு செய்யலன்னா பதவி இல்லாம நீயும், பவர் இல்லாம நானும் ஒருத்தர் தலைய ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்க வேண்டியது. பாரு மாப்பிள, புரட்சி தலைவி வாழ்க வாழ்க என்று சுத்திக்கிட்டு இருக்கிற ஜனங்களே அவளை சீன்னு சொல்லணும். அவளுக்காக அனுதாபம் காட்டுற அதிகாரிகளே அவளை அசிங்கமா பார்க்கணும். அதுக்கு வழி ஒண்ணுதான்.
Mr. Jagan, what is this? What happened? ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசருக்கு கிடைச்ச சன்மானம் சார். லா அண்ட் ஆர்டர் எவ்வளவு பேட் பொசிஷன்ல இருக்குன்னு என்ன பார்த்தாலே தெரியும் சார். அவ அந்த பாரதி என்ன கொலை செய்ய பார்த்தா சார். She tried to kill me சார். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூட பிளாஸ்ட் பண்ணிட்டா சார். அந்த பாரதி வேற யாரும் இல்ல சார். She is a terrorist. அவ ஒரு தீவிரவாதி. What do you mean? Yes sir. அவ புருஷன் நான் கொன்னுட்டேன் ஆத்திரத்துல அவ தீவிரவாதிகளோட கை கோர்த்து நம்மள முறியடிக்கணும் திட்டத்தோட என்னையும் பினிஷ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா சார். தான் தீவிரவாதிங்கிற விஷயம் தெரியாம இருக்கிறதுக்காக அவ அஜிடேஷன் செஞ்சா சார். பப்ளிக் சிம்பத்திக்காக தான் அவ இப்படி செஞ்சா சார். இதோ சார் அவ தீவிரவாதின்னு சொல்லத்துக்குரிய அத்தாட்சி சார். சொல்லுங்க சார், என்ன செய்ய சொல்றீங்களோ சொல்லுங்க சார். Please save my sincerity. Save the people from terrorism. Save the police department from terrorists. Mr. Jagan, உன் வேதனை எனக்கு புரியுது. பொண்ணுன்னு யோசிச்சா விஷயம் கைகளை மீறி போயிடும். உனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணுமோ கொண்டு போய் அந்த பாரதியை அரெஸ்ட் பண்ணி உடனே கேஸ் புட் அப் செய். Thank you sir. Thank you very much. தீவிரவாத போராட்டத்தில் தன் கணவனை இழந்துவிட்ட பாரதி தன் கணவன் ராஜாவின் லட்சியங்களை நிறைவேற்ற தானும் அந்த இயக்கத்தில் பங்கு பெற்று போராட்டத்தில் குதித்தார் என்று கோர்ட் நம்புகிறது. பப்ளிக் ரோடில் எஸ்ஐ மீது பாரதி நடத்திய சாட்டையடையும் போலீஸ் ஸ்டேஷன் மீது பாம் வீசியதும் அவள் வீட்டில் கிடைத்த பயங்கர ஆயுதங்களும் அதற்கு சாட்சியமாகிறது. தாய்மையின் பாசத்தை வளர்க்க வேண்டிய பெண்மைக்குள் அரக்கத்தன்மையின் கொலைவரையும் வளர்ந்தது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆகையால் குற்றவாளி பாரதி தேவிக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 121A 122 செக்ஷன் பிரகாரம் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். உதய சூரியன் ஏழு குதிரைகள் பூமி நடுங்கிட ஓடி ஒன்றோடு அதர்மம் ஆழ்வதை அழிக்கத்தானே பெண்ணின் உருவினில் காளியும் வந்தாள். போங்கம்மா. மந்திரி சௌடப்பா, ஆதரவு மந்திரி சௌடப்பா, மந்திரி சௌடப்பா, ஆதரவு மந்திரி சௌடப்பா, மந்திரி சௌடப்பா. பாரதி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா சார். மாப்பிள, என்ன விஷயம்?
பாரதி ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான். அவன் தப்பிச்சிட்டான். கண்டிப்பா இங்கதான் வருவான். எங்க பார்த்தாலும் அவன் பெண்களின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட உசிலம்பட்டி சௌடப்பா அவர்கள் பெண்கள் நல மந்திரி ஆனது இந்த பாண்டிய மண்டலத்துக்கே பெருமை. அப்பேற்பட்டவரை இந்த ஜான்சிராணி சிலையை திறந்து வைக்கும்படி பணியான்போடு கேட்டுக்கொள்கிறேன். மந்திரி சௌடப்பா, மந்திரி சௌடப்பா, மந்திரி சௌடப்பா, மாதநல மந்திரி சௌடப்பா. இப்போது மதுரை மாவட்டத்தின் அமைதியை காப்பாற்றி டிஎஸ்பி ப்ரமோஷன் பெற்ற திரு ஜெகன் அவர்களை அந்த வீராங்கனைக்கு பூமாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.